இடவளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முன்னறிவிப்பு இல்லாம திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. ஒரு சர்வே வீடியோ தான் இது. ரொம்ப பெரிய சர்வேன்னு சொல்ல முடியாது. ஒரு குட்டி சர்வே. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அதனுடைய இம்பாக்ட் களத்துல எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே. கூடுதலா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த சர்வே எடுக்கப்பட்டது 15 பிப்ரவரி 15 இருந்து பிப்ரவரி 22 வரை. அதாவது அந்த 5000 ரூபாய் மேட்டர் கொஞ்சம் சூடா இருந்த டைம்ல பிப்ரவரி 24 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அன்னைக்கு பதவியேற்ற அன்றே 10,000 ரூபாய் எல்லாருடைய வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும். அது திமுக கிட்ட இருந்து நீங்க 5 வருஷம் பாதிக்கப்பட்டதுக்கான நிவாரண தொகை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட சர்வே. சோ அந்த 10,000க்கான இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்ந்து 10,000 இம்பாக்ட் 5,000 இம்பாக்ட் அப்படின்றதெல்லாம் மேபி அடுத்த ரவுண்ட்ல பார்க்கும்போது தெரியலாம். அதற்கு முன்பு எடுக்கப்பட்ட சர்வே என்பதையும் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே ஸ்பிக் மீடியா இடம்பலம் டீம் தான் இதை எடுத்திருக்காங்க. அவங்களை நம்ம வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் திரு கிஷோர் கே சுவாமி அவர்களே. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய கடந்த சர்வே நீங்க டிசம்பர் வரைக்கும் எடுத்திருந்த அந்த சர்வே வந்து ஜனவரி எண்ட்ல அந்த மாதிரி நீங்க வெளியிட்டிருந்தீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாம டிஜிட்டல்ல மட்டுமே அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் சேர்ந்து 1.6 கோடி. இல்லை 1.6 கோடின்றது வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டும். அப்படியா? அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 2 கோடியே தாண்டும். ஓகே. நான் வந்து என்ன சொல்றது, பசங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. நான் அதை அக்யூரேட்டா நான் ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த அடிப்படையில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி மக்கள்கிட்ட டிஜிட்டல் மீடியா மூலமாவே உங்களுடைய சர்வே ஷார்ட்ஸ் ஆகவும் லாங் ஃபார்மேட் வீடியோவாகவும் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது அந்தந்த பகுதியை சார்ந்தவங்களாம் நிறைய ஆர்வமாக பார்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க அதில் முடியுது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு அரசியல் பார்வைகள் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம், எனக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம், ஹரிஷ்க்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்பர்ஸ் என்னவோ அதை இருப்பது போல் நம்ம வந்து வெளியிட்டோம். என்ன நமக்கு நம்பர் வந்ததோ அதை வெளியிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த சிட்டிங் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. புரியுது. அவங்க சொன்னது நாங்கள் சர்வேயை பார்த்தோம், எங்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அதிமுகலேருந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க அதிமுக பொறுத்துக்கு நான் உரிமையோட பேசலாம். அது யாராக இருந்தாலும் நான் உரிமையோட பேசலாம். எனக்கு தெரியும். ஜெயக்குமார் அண்ணன் கால் பண்ணார். அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னா, இது மாதிரி இல்லை நீங்கள் போட்டிருக்கீங்க, நீங்கள் நம்மளை 3வது இடத்துல போட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன் 1,57,000 வாக்காளர்கள் இருக்காங்க நம்ம ராயபுரத்தில். நான் ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். நாம் ஜெயிக்கிறோம், நீங்கள் பாருங்கள். ஸோ இதை வந்து கட்சிகள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிறாங்க. அரசியல்வாதிகள் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிறாங்க. மற்றவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காக சொன்னீங்க, இல்லை ஒரு கட்சிக்கு எதிராக சொன்னீங்கன்னு. ஆனால் உண்மையாக களத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இது எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 9 hours to 9.5 hours நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஓவரால் அந்த எபிசோட்ஸ்லாம் சேர்ந்து. ஆமாம், அந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணோம். நீங்கள் அதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணீங்க. ஜேவிசி ஸ்ரீராம், நீங்கள் 2 பேரும் தான் நான் சொல்லணும். நான் கூட சைடில் தான் இருந்தேன். ஹரிஷ் அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட வந்து அந்த தரவுகள் இருந்தது. ஆனால் அந்த 9.5 hours பண்ணது முழுக்க என்னன்னா, ஐ வுட் ஹேண்ட் ஓவர் த கிரெடிட் டு பிரேம்குமார் அண்ட் ஜேவிசி ஸ்ரீராம். ஒவ்வொரு இல்லை நீங்கள் உட்காரலைனாலும் அது முழுக்க நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணீங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, ஜேவிசி ஸ்ரீராம் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவர் பேசிட்டு வந்தார். அவர் பேச அது ஒன்றுத்தையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பதிவாகணுன்றதுக்கு நீங்கள் முனைப்பு காமிச்சிங்க. ஸோ நீங்கள் 2 பேர் தான் அதோடைய ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நம்ம வந்து எதுக்கு பண்ணியிருக்கோம், மக்களுக்கு சில விஷயங்கள் புரிதலை ஏற்படுத்தணுன்றதான்னு தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. ஓகே, வேற ஒரு சிந்தனையை கொண்டு போய் விதைக்கணும், நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இல்லப்பா. நாங்க வந்து இருக்கிறத எடுத்து வச்சிட்டோம்பா, அவங்க யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்காங்க, இம்ப்ரூவைஸ் பண்ண நினைக்கிறோம் பண்ணிக்காங்க. இப்ப டிவிகே விஷயத்துல கூட நீங்க சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. சென்னை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 13 தொகுதிகள்ல அவங்களுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. அதை ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டு கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா 13 கூட அவங்களால ஜெயிக்க முடியும்ன்றதெல்லாம் கூட நீங்க இன்புட்ஸா கொடுத்துருந்தீங்க. ஓகே, இப்போ இந்த சர்வே வந்ததுக்கு அப்புறம் 2 தென் மாவட்ட அமைச்சர்கள் கால் பண்ணி பேசினாங்க. சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாகவே நம்மகிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி அதிமுக தரப்புலேருந்து பேசியிருக்காங்க. ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் அவரும் நம்மகிட்ட பேசினார். நேற்றுக்கு ஒரு ஹோட்டல் போயிருந்தேன். கேடி ராஜேந்திர பாலாஜி வராரு. கேடிஆர் வந்து யாருன்னா வணக்கம் 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 அப்படின்னு சொல்லிட்டு
உங்கள் சர்வேலாம் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போது என்னென்னா நம்மளோட என்ன சொல்லியிருக்கோமோ அது அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதை அவங்க பாசிட்டிவாக எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த சர்வே எதுக்காக, இந்த ஷூட் நம்ம எதுக்காக பண்ணிட்டுக்கிறோன்னே சொல்லாமல் 5 நிமிஷம் பேசியிருக்கிறவங்க இந்நேரம் திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க பாதி பேர். 5000 ரூபா கொடுத்தாரு இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்கள், அக்கௌண்ட்டில் திடீர்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காலையிலே ஒரு வீடியோலாம் போட்டார். அவசரமாக போட்டார். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அட்வான்ஸான காசு ப்ளஸ் கோடைக்கால சிறப்பு நிதி 2000, மொத்தம் 5000 அக்கௌண்ட்டில் வந்துச்சா. மொத்தம் 45 நாளில் 9000 கொடுத்துருக்குறோம். பொங்கலுக்கு 3000, ஜனவரி மாதத்துக்கு 1000, அது போக இந்த 5000 அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட்டு காமிச்சாங்க இல்லையா. அந்த அறிவிப்பு வந்த பிறகு கரெக்டாக அதே காலகட்டத்தில் அதிமுக சைட்லேருந்து சில தேர்தல் அறிவிப்புகள்லாம் வந்துருந்துச்சு. பேருந்தில் வந்து 2 பாலரும் பயணிக்கலாம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக இதுலலாம் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்போது இந்த இதுக்கு பிறகு அந்த 5000 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு தாக்கம் எப்படி இருக்கு களத்துல? டிஎம்கே எதிர்பார்த்த ஸ்விங் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கா? இப்போ அந்த எட்ஜ் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயம் தான். இப்போ உங்களுடைய மெயின் சர்வே பொறுத்த வரைக்கும் நீங்க முன்ன எடுத்திருந்தது 1,20,000 பேருக்கு மேல எடுத்திருந்தீங்க. உங்களது மெகா சர்வே ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரப்போகுது. அப்போ நம்ம 1.5 லட்சம் சாம்பிள்ஸ்ல அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக 2000 சாம்பிள்ஸ்ல நீங்க எடுத்திருக்கீங்க. அதுதான் நான் இதுல பார்க்கும்போது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. இதுல ஜெண்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் குறைவா தான் நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா இது பெண்கள் மத்தியில் அவங்களுடைய கருத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். பெண்கள் வாக்குக்கான போட்டி இங்க கொஞ்சம் அதிகமாவே இப்ப இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கால்குலேஷன் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆண்களுக்கு 39.99 விழுக்காடு நீங்க வந்து ஆண்கள்கிட்டையும் 59 விழுக்காடு பெண்கள்கிட்டையும் இந்த இதை நீங்க எடுத்திருக்கீங்க. மாற்றுப்பாலினத்தவர்கிட்ட 1% அவங்களும் இருக்காங்க, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருப்பாங்க. 2200 பேருக்குள்ளதான் சாம்பிள்ஸே இதில் எடுத்திருக்கீங்க. ஏஜ் குரூப் வயசு 30 வயசுக்குள்ள 497 பேர், 50 வயசுக்குள்ள அதாவது 30லேருந்து 50க்குள்ள 1041 பேர். முக்கியமா என்ன சொல்றது, குடும்ப பெண்கள் அல்லது வந்து குடும்பத்தை ஆரம்பிச்சு அந்த முதல் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிற மெயின் பேர்டனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 50 to 60 476 பேர் எடுத்திருக்கீங்க, 474 பேர். 60 வயசுக்கு மேற்பட்ட தாய்மார்கள் வந்து 356 பேர்கிட்ட நீங்க எடுத்திருக்கீங்க. தாய்மார்கள் சொல்றதை விட 60 வயசுக்கு மேற்பட்ட மக்கள், அதுல பெரும்பாலும் பெண்கள் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய டேட்டா. நீங்க எடுத்திருக்கிற டேட்டாவை சொல்லிடுறேன். இதுல கேள்விகளை டக்கு டக்கு டக்குன்னு போயிடலாம், வீடியோ ரொம்ப லென்த்தியா நம்ம டிராக் பண்ண வேணாம். முதல் கேள்வி என்னன்னா, உங்கள் குடும்பத்தில் யாரேனும் அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 பெறுகிறார்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்ட அந்த 2300 பேர்ல ஆமான்னு சொல்லி 61.65 விழுக்காடு பேரும், இல்லைன்னு சொல்லி 25.50 பேரும், விண்ணப்பித்துள்ளோம் ஆனால் வரவில்லை அல்லது பெறவில்லைன்னு சொல்லி 8.73 விழுக்காடு பேரும், கருத்தில்லை நான் வாங்குறேன்னா வாங்க மாட்டேன்னா அது எனக்கு வருதா வரலையான்ட்டு உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது, உன் பேர் என்னப்பா ஹரிஷ்னு பேர் வச்சவங்ககிட்டலாம் அந்த டீட்டெயில் சொல்றதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 4% பேரும் சொல்லியிருக்காங்க. 2வது கேள்விக்கு போயிடுறேன். ஏன்னா கேள்விகள் பதில்களை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போவோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உங்கள் வங்கி கணக்குகளிலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள மகளிர் யாரேனும் ஒருவருடைய கணக்கிலோ 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டதுல அந்த 2300 பேருக்குள்ள இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் வரவு வைக்கப்பட்டதுன்னு சொல்லி 59.6 விழுக்காடு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 55.59 விழுக்காடு. வரவுலாம் வைக்கலைங்க, அப்படிலாம் எந்த அமௌண்ட் வரலைங்கன்னு சொல்லி 23 விழுக்காடு. விண்ணப்பித்தும் கிடைக்கவில்லை, எல்லாருக்கும் வந்துச்சுன்னு சொல்லி நாங்களும் போய் அங்கங்க கேட்டு பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி 16 விழுக்காடு பேர் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. கருத்தில்லை அப்படிங்கிற அந்த வஞ்சா வரல உனக்கு தெரிய தேவையில்லை அப்படின்றது ஒரு 5% பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 45 விழுக்காடு பேருக்கு அல்லது அரௌண்ட் 40% ஆட்களுக்கு போய் சேரலங்கிறது இந்த 2300 பேருக்குள்ள எடுத்த சர்வேல நமக்கு தெரியுது. ரைட்டு. இந்த 5000 தொகையை எப்படி பயன்படுத்த திட்டமிட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் வாங்கினவங்க சொன்ன பதில் இது. அந்த அடிப்படையில் வீட்டு செலவுக்கு, கல்வி மருத்துவ செலவு, இஎம்ஐ லோனு, சேமிப்பு, வேலை மற்றும் பயண செலவுகள், இதர செலவுகள் அப்படின்ற மாதிரி ஒரு செக்டார்ல ஒரு % அப்படி சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. 2300 பேர்கிட்ட கேட்டோம். 2300 பேருக்கும் ஒரு கட்சி சார்பு இருக்கும்ல, அதுல வந்து 2000 பேர் திமுக காரங்களா இருந்துட்டாலும் இது தப்பாயிடும், 1500 பேர் அதிமுக காரங்களா இருந்தாலும் தப்பாயிரும், டிவிக்கு 1000 பேர் இருந்தாலும் தப்பாயிரும். ஸோ கரெக்டான ஓரளவுக்காச்சும், ரொம்ப 100% எக்ஸாக்டா நம்மளால எடுக்க முடியாது, ரேண்டமா தான் எடுக்கும் போது என்ன வருதோ சொல்ல முடியும். அந்த அடிப்படையில நாங்க திமுக காரங்க அப்படின்னு சொல்றவங்க 27 விழுக்காடு பேர் இந்த சர்வேல பங்கெடுத்திருக்காங்க.
நாங்க அதிமுக காரங்கன்னு சொல்றவங்க 23 கிட்டத்தட்ட 23 விழுக்காடு பேர் இதுல பங்கெடுத்திருக்காங்க. பிஜேபி அண்ட் இதர தேசிய ஜனநாயக கூட்டணி NDA 10% பங்கெடுத்திருக்காங்க. காங்கிரஸ் மற்றும் இதர இண்டி கூட்டணி அவங்க வந்து ஒரு 7%, 7.8% அவங்க பங்கெடுத்திருக்காங்க. தாவேகாவை சார்ந்தவர்கள் ஒரு 8.9% பேர் தாவேகா ஆதரவாளர்கள். நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் 12%, 12.65% இதுல பங்கெடுத்திருக்காங்க. வேற எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. இதர அப்படிங்கிறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10%ங்க. இதுல எனக்கு இந்த சாம்பிளிங்ல இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து யார் என்னன்னு தெரியாம ரேண்டமா தான் போய் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்ததுல இந்த ரேஷியோல இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அது ரேண்டம் சாம்பிளில் அந்தந்த கட்சியில் நீங்கள் எந்தெந்த கட்சியில் அஃபிலியேட்டடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ நாங்கள் இந்த கட்சியிலலாம் வந்து உறுப்பினராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உறுப்பினர், ஆதரவாளர், சார்புள்ளவர். ஆதரவாளருங்கிறத நாங்கள் இங்கே எடுக்கல, உறுப்பினர்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து கணக்கு எடுத்திருக்கோம். ஓகே. உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நாங்கள் இத்தனை சதவீதம் பேர் நாங்கள் இந்த கட்சியில் வந்து உறுப்பினராக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆதரவாளர் கணக்கு வந்து கருத்து இல்லைங்கிறதுல வந்துடுது. சரி, ஓகே. இப்போ அடுத்த இதனால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஏரியாவுக்குள்ள நம்ம போறோம்னு நினைக்கிறேன். உங்கள் வங்கி கணக்கில் இந்த மகளிர் உரிமை தொகையாக 5000 வரவு வைக்கப்படுவதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில், அதாவது வரப்போற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க திட்டமிட்டிருந்தீர்கள்? இது முக்கியமான கேள்வி. இந்த 5000 வரதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடலான்ற ஐடியால இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, திமுகவுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட 30% பேர். அதிமுகவுக்கு ஓட்டு போட போறோம்னு சொல்றவங்க 25.3%. பாஜக மற்றும் அதாவது NDA அவங்க வந்து 8.4%. காங்கிரஸ் மற்றும் இதர இண்டி அவங்க ஒரு 7%. தாவேகான்னு சொல்றவங்க கிட்டத்தட்ட அரௌண்ட் 10%. நாம் தமிழர்னு சொல்றவங்க 11%. இதர மற்றவங்கலாம் அவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு 7-8%க்குள்ள வராங்க. இப்போ இதுதான் இந்த நீங்க கேட்ட மக்களுக்குள்ள இந்த 5000 ரூபாய் வரத்துக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டதுல நான் இப்போ நம்ம அந்த கூட்டணிகளை கூட்டி பார்க்கலாமா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக பிளஸ் இண்டி இங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை கூட்டும் போது இங்க ஒரு 30 பண்ணிக்கலாம், அது ரவுண்டா. இங்க ஒரு 7 பண்ணிக்கலாம். 37% திமுகக்கு போடலான்ற மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க. அதாவது 36.9% அப்ராக்சிமேட்டா திமுகக்கு போடலான்ற மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க நீங்க கேட்ட அந்த குரூப்ல. NDA ADMK இந்த அலைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33% இவங்களுக்கு போடலான்ற மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க நீங்க கேட்டவங்களுக்குள்ள. டிவிகேக்கு போடலான் இருந்தவங்க கிட்டத்தட்ட 10%, NDKக்கு போடலான் இருந்தவங்க கிட்டத்தட்ட 11% இருந்திருக்காங்க. கணக்கு கரெக்டாக சொல்லட்டுமா? ரைட்டு. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உங்கள் வங்கி கணக்கில் 5000 வரவு வைக்கப்பட்ட பிறகு ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க வாய்ப்புள்ளதா? இதுதான் மெயினா தெரிஞ்சுக்க விரும்பின கேள்வி. இம்பாக்ட் இருக்கா அப்படின்றதுல ஆம், திமுகவுக்கு வாக்களிக்க அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி 23.88% பேர் சொல்லியிருக்காங்க. பணம் வந்தவங்க எல்லாரும் சொல்லல, பணத்தை ரிசீவ் பண்ணவங்கல்ல 23.88%. எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க 51.51%. முக்கியமா பார்க்க வேண்டியது. எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னவங்க, முன்பே திமுகவுக்கு வாக்களிக்கலாம் என்று திட்டமிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்க 21%. அப்போ பணத்தை ரிசீவ் பண்ணதுனால அந்த பணத்தை ரிசீவ் பண்ணவங்கள்ல இருந்து ஒரு 2% இதுல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லீடு கிடைச்சிருக்குது. பணம் வாங்கின ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கு நடுவில் இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன், தப்பா இருந்தா கரெக்ஷன் பண்ணுங்க ஹரிஷ் ப்ரோ. அந்த பணத்தை யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கோ அது போனதுக்கு அப்புறம் அதை ரிசீவ் பண்ணவங்கள்ல ஒரு 2% எக்ஸ்ட்ரா டிஎம்கேக்கு ஒரு மார்ஜின் கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். பட் எந்த மாற்றமும் இல்லைங்கிறது சாலிடா 50% அப்படியே வெளியே நிற்குது. இது எப்போ 10,000 அறிவிப்புக்கு முன்பு. ஏப்பா இதை முதல்லயே கூட சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அநேகமா நான் வந்து ரொம்ப அதிமுக வந்து 10,000 ரூபாயை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த அன்றே ஆமா இந்த 10,000 ரூபாய் வந்து அனைத்து ரேஷன் கார்டு ஹோல்டர்களுக்கும். ஸோ டிஎம்கே உடைய 5,000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட்டால என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஒரு கன்சிடரபிள் இம்பாக்ட் இருக்குது. இம்பாக்ட் இருக்கு. பட் என்னன்னா அது வந்து ஃப்ளோட்டிங் ஓட் மாதிரி. ஃப்ளோட்டிங் ஓட் தான் எப்படி எடுத்துக்கிறது? நிலை இல்லாத வாக்குன்னு சொல்லலாம். அது வந்து டிஎம்கே கட்டாயமாக போயிடும்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஹை அப்படி கூட எடுத்துக்கலாமா? குறிப்பிட்ட சில நாட்களுக்கு எங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில்
நாங்கள் போகிறதுக்கான மைண்ட் செட்டில் இருக்கோம், டிஎம்கேக்கு நாங்கள் போகிற மாதிரி தான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் இங்கே மீடியாலேயோ அல்லது வந்து டிஎம்கே சைட்லேயோ பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை தூக்கி அடிச்சு ஸ்டேடியத்துக்கு வெளியே பறக்க விட்டாரு மொத்தமாக. இதுக்கப்புறம் எங்கள் கூட்டணியில் யாரும் பேரமே பேச மாட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் காமிச்சாங்கல்ல, அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தி. நாங்கள் சர்வே எடுக்க போகிற டைமில் இந்த 5000 ரூபா வாங்கின பெரும்பாலான பெண்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 5000 ரூபா இந்த மாதத்துக்கு எங்களுக்கு செலவு ஆகிடும், அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அந்த 1000 ரூபாய் சிலிண்டரே வந்து எங்களுக்கு 1000 ரூபா ஆகுது, சிலிண்டரே வந்து 980 ரூபா கிட்ட வந்துடுது சிலிண்டர் மட்டுமே, 2 மாதத்துக்கு நாங்கள் சிலிண்டர் ஓட்டிடுவோம்னு வச்சுக்கோங்களேன், மிச்ச செலவுக்குலாம் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் தெரியல. ஸோ அப்போ மிச்ச செலவுகள் எங்களுக்கு வந்து பலசரக்கு செலவுகள்லாம் முன்பணமாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 3000 ரூபா முன்பணம் தான். முன்பணம் தான் அது. சரியா? அப்போ இந்த மாதம் வராது, 1000 ரூபா கூட வராது. அடுத்த மாதம் வராது. அப்போ அதை எந்த கணக்கில் எடுத்துப்பீங்க? இன்னும் ஒரு 5 நாளில் வந்துடுங்க. அதே 13ஆம் தேதி நீ கொடுக்க வேண்டியது இருக்குல்ல? இல்லை இதுதான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த இம்பேக்ட் இருக்கும். விலைவாசி உயர்வு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த 5000 ரூபா எங்களுக்கு பத்தாதுங்கிறாங்க. புரியுது. இந்த 5000 ரூபா நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட்டு நீங்கள் கொடுத்துருக்கலாம், அவசரப்பட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து எலெக்ஷனுக்காக தான்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. எழுது இது வந்து தேர்தலுக்கான வாக்குறுதிகளில் ஒன்றா கூட இருக்கலாம், தேர்தலுக்கான யுக்தியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சில பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரில் பிஜேபி கவர்மெண்ட் 10,000 ரூபா கொடுத்தாங்க பெண்களுக்கு, அது மாதிரி இவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கூட பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். 50-50 பார்க்கலாமா இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது? ஓவராலாக இருக்குது, 40% இம்பேக்ட் இருக்கும். 60% எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே இருக்கிற விலைவாசி உயர்வு காரணமாக அவங்க பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பேசுகிறாங்க. ஸோ பணம் ரிசீவ் பண்ணவங்கிட்டே இந்த மைண்ட் செட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரைட். அடுத்ததாக ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேட்க போகிறோம். ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை 1000 2000 உயர்த்துவோம் என அதிமுக வாக்குறுதி கொடுத்துள்ளது. உங்கள் வாக்கை யாருக்கு செலுத்தப் போகிறீர்கள் என்பதை இந்த வாக்குறுதி தீர்மானிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமாம் நிச்சயமாகன்னு சொல்லி 18.47 விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி ஓவரால் அந்த 2300 பேர்லையும் கேட்டதில்லை. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற அந்த ஒரு இதை பார்க்க முடியுதுன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, தீர்மானிக்க வாய்ப்புள்ளது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் ஓட் சொன்னது. நிலை இல்லாமல் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் போடலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தா. ஆமாம், நல்ல ஐடியா மாதிரி தெரியுது, இவங்க 1000 ரூபா கொடுத்ததுக்கு அவங்க 2000 சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அப்படி சொல்கிறவங்க வந்து 26.93 விழுக்காடு பேர் சொல்கிறாங்க. இல்லை, இதுக்காகலாம் ஓட்டை மாற்றி போடுற மனநிலையிலையோ இல்லை இதுக்காகத்தான் அதிமுக ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவோலாம் எடுக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு 31.28 விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க. சத்தியமா இல்லை, அதாவது நிச்சயமாக இல்லை அப்படி முரட்டு ஊப்பிங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது நாம் தமிழர் தீவிர நாம் தமிழர் ஆதரவாளர்கள், தீவிர தாவேக ஆதரவாளர்கள். நாம் தமிழர் ஆதரவாளர்கள்னு சொல்றவங்க அதிமுகவுடைய வாக்குறுதியை வரவேற்கிறாங்க பெரும்பாலும். இது பெரும்பாலும் நான் வரவேற்கக்கூடிய வாக்குறுதிங்கிறாங்க. ஓட்டெல்லாம் போட மாட்டேன், ஓட்டு போடுற வாய்ப்பு இல்லை, பட் வரவேற்கிறோங்கிறாங்க. களத்தில் வந்து அதிமுக இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறத நாங்கள் வரவேற்கிறோம். விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்கிறத எங்களுடைய குறிக்கோள். அது விஜய் தானே சொல்கிற மேடையில், யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஓட்டை வந்து நல்லா வந்து அவங்க காதில் கேட்குற மாதிரி நல்லா விசில்லே வச்சு ஊதி விடுங்க, அப்படி தானே அவரும் சொல்கிறாரு. ஸோ எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதுதான். ஸோ நிச்சயமாக இல்லைன்னு சொல்லி ஒரு 15.62% பேர், கருத்து இல்லைன்னு சொல்லி ஒரு 7% பேர், அவங்களாம் வந்து சீக்ரெட் ஓட்டர்ஸ், அப்படியே பயங்கரமாக அவங்க தான். ஓகேவா? ஸோ இதுதான் ஏடிஎம்கேவுடைய அந்த 1000 2000 மாற்றுவோன்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பார்வை, அந்த 2300 பேருக்குள்ள. அண்ட் இதில் மெஜாரிட்டியானவங்க பெண்கள், அதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து, ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என அதிமுக அறிவித்துள்ளது. ஒரு முறை 5000 வழங்கப்பட்டதை விட, ஒன் டைம் பேமெண்ட்டாக உங்களுக்கு 5000 அக்கௌண்ட்டில் போட்டு விட்டதை விட அதிமுகவின் இந்த அறிவிப்பு உங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இருக்குமா? இதை பெட்டர் அனௌன்ஸ்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா இப்படின்ற மாதிரியான கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி 34.18 விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லி 29.76 விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே யூஸ்ஃபுல் தாங்க. 5000 ரூபா போட்டதும் யூஸ்ஃபுல் தான், சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்கிறதும் யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்கிறவங்க 28.41 விழுக்காடு பேர். நியாயமான கருத்து தானே அதை சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லைன்னு சொல்கிறவங்க 7.65 விழுக்காடு பேர் இருக்காங்க. அப்படியே அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ணலாம்ல பிரதர்?
இப்போ முதியோர் மற்றும் கைம்பெண்களுக்கான ஓய்வூதியத்தை 1200 2000 உயர்த்துவோம் என அதிமுக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. உங்கள் குடும்பத்தில் இந்த திட்டத்திற்கான தகுதியுடைய நபர் இந்த வாக்குறுதியால் பயனடைய முடியும் எனில் அதற்காக நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பீர்களா? இந்த ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. எங்க குடும்பத்தில் இதுக்கு ஒரு பெனிஃபிஷியரி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஆமா ஓட்டு போடுறோம். அதாவது அந்த 2300 பேர்ல மேபி அந்த 24% பேருடைய குடும்பத்துக்குள்ள அப்படி இருக்கலாம். அதனால பெனிஃபிட் ஆகக்கூடியவங்க ஆம் அப்படின்னு சொல்லி 24.57 விழுக்காடு பேரும், இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 39 விழுக்காடு பேரும் தேர்தலின் போது உள்ள சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்பேன். இவங்க இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்க நாங்க பார்க்க போறோம்ல அப்படிங்கிற மனநிலை இருக்கிறது தப்பு இல்லைங்க, இருக்கு. ஸோ அது ஒரு 30% பேர் கிட்ட 29.14%. கருத்து இல்லைங்கிறவங்க எல்லாத்துக்கும் கருத்து இல்லை, இன்னும் 100 கேள்வி கேளு என்கிட்ட கருத்து இல்லை அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல அந்த 7% பேர் மெயின்டைன் பண்றாங்க. அவங்க இதை சொல்லும் போதே அவங்களாம் யாரை எப்படி இருப்பாங்க, அவங்க ஃபேஸை நீங்க கேள்வி கேட்கும்போது அவங்க எப்படி வச்சிருந்துருப்பாங்கன்றது எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது அதிமுக அம்மா இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை வந்து மறுபடியும் இப்போ வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வீடுகள் கிராமப்புறங்களில், அதே மாதிரி நகரப்புறங்களில் ஃப்ரீ அப்பார்ட்மெண்ட், இந்த மாதிரி தகுதியுள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் வீடு இல்லாதவர்களாக இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இது உங்களுடைய ஓட்டு போடக்கூடிய முடிவை தீர்மானிக்குமா அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதற்கு ஆமாம் நிச்சயமாக அப்படின்னு சொல்லி 27.68, இல்லை அப்படின்னு சொல்லி 33.45, டிசைடு இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க 31.9. இவங்க தாங்க த மோஸ்ட் டேஞ்சரஸ். என்ன பண்ணுவாங்கன்னே கணிக்க முடியாது. அடுத்து வந்து கருத்து இல்லை அப்படின்ட்டு 7.7 சொல்றீங்கல்ல, இவங்க எல்லாருமே இதனால் பயனடைய கூடியவர்கள். அதான் இவங்களுக்கு பயன் வரும்ன்றதுனால எல்லாருக்கும் விடுது தேவையில்லை. அதான் சொல்றேன், புரியுது. இப்ப அதாவது ஒரு கேள்விக்கும் இனிமே முடிவெடுக்கல அப்படின்னு சொல்றவங்க வெவ்வேறு பேரா இருக்கலாம். பட் இவங்க தான் முடிவு எடுக்க போறவங்களா இருப்பாங்க. யார் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கறது தீர்மானிக்க போறது பயனாளிகள் யாரு, அவங்க இதை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணியிருக்காங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிதான் நீங்கள் பார்க்குறீங்க, ரைட்டு. அடுத்ததாக, பெண்கள் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணிப்பதைப் போல ஆண்களும் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை அமல்படுத்துவோம் என அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது. ஆமா, அறிவித்துள்ளாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வழக்கமா இதுக்காக நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனா இதுக்கு மட்டும் இது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நக்கலா? இதுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஒருவேளை பெண்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஆண்களுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னா நகர பேருந்துகளுடைய வருவாய் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்போது அந்த வருவாய் ஈடுகட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி அதிமுகவை நோக்கி பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சனங்களும் சரி, திமுக தரப்பிலிருந்து மக்களும் கூட ஒரு செக்டாரில் கேட்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல அறிவிப்புங்க அப்படின்னு சொல்லி 41.22% ஏடிஎம்கே டார்கெட் பண்ண ஆட்கள் இதுக்குள்ளே இருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ண ஆட்கள் இந்த 41%குள்ளே இருக்காங்க. தேவையற்றது அப்படின்னு சொல்லி 17.36 விழுக்காடு பேர். போக்குவரத்து துறைக்கான வருவாய் தாங்க இதனால் பாதிக்கும்னு சொல்லக்கூடியவங்க 15% பேர். முதலில் நல்ல புதிய பேருந்து வாங்கட்டும் அப்படின்னு சொல்ல. இந்த கேள்வி நீங்கள் இன்டென்ஷனலாக வச்சிங்களா? வச்சிருக்கிறீங்க தெரியுது. முதலில் புதிய பேருந்து வாங்கட்டும், அப்புறமா ஃப்ரீயாக விடட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட 20%. கருத்து இல்லைன்னு சொல்கிறவங்க 6.6%. ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோம். கடைசி கேள்வி கேட்டுருவோம், அதுக்கப்புறம் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஒட்டுமொத்தமாக யாருக்கு ஏற்றம், யாருக்கு இறக்கம், பழைய சர்வே எடுத்தப்ப இருந்த நிலை என்ன, இப்போ யார் கொஞ்சம் முன்னிலையில் வகிக்கிற மாதிரி தெரியுதுன்றதை பார்த்துருவோம். கடைசி கேள்வி, கேட்டிருக்கீங்களாங்க, நம்ம என்ன சொன்ன விஷயத்தை இங்கே கேட்டிருக்கீங்களாங்க. ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயண திட்டம் என்கிற அறிவிப்பால் நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்டதில் நல்ல அறிவிப்பு 41% பேர் சொல்லியிருந்தாலும் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றவங்க 32% பேராக தான் இருக்காங்க. அதாவது அந்த நல்ல அறிவிப்புன்னு சொன்னதில் பெண்களும் அடங்குவாங்க. ஆனால் இங்கே வாக்களிப்பீங்களான்னு கேட்கும்போது ஆண்கள் 30% வரைக்கும் ஆண்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்கிறாங்க. ஒரு 3% வரைக்கும் பெண்கள் நாங்கள் வாக்களிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அவங்களும் வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆண்களும் வந்துட்டு போகிறாங்க. என்ன ப்ளஸ் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் போகிற ஆண்கள் வந்து இதனால் வந்து பெருமளவு பயனடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, நகரப்பகுதிகளில் ஆஃபீஸ் போகிற ஆண்கள் வந்து இதனால் பயனடைகிறாங்க. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போகிற நபர்கள் வந்து பயனடைகிறாங்க.
ஸ்கூல் பாஸ் இருக்குது, பட் காலேஜுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக கண்டிப்பாக எதுவும் கிடையாதுங்கிறதுனால அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 23.86, கிட்டத்தட்ட 24%. கருத்து இல்லைங்கிறவங்கள விட்டுருங்க, அவங்கள பற்றி நான் எனக்கு கருத்து இல்லை, அவங்கள விட்டுருங்க. இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறவங்க ஒரு 23% பேர். ஸோ இதெல்லாம் தாங்க கேள்விகள். வெல்ஃபேரை வச்சு திமுக போட்ட 5000 மெயினாக ஃபோக்கஸ்டாக இதுதான் பண்ணிங்க நீங்கள். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவுடைய ஸ்கீம்ஸை பற்றி மக்கள் என்ன பார்க்குறாங்கன்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஃபைனலாக டேலிக்குள்ளே வந்துடலாம். இதுக்காக தான் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த நண்பர்கள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சிருக்கீங்க. 5000 அசிஸ்டன்ஸ் ஓட் ஸ்விங் இம்பேக்ட், ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இல்லை, இந்த 5000 ரூபா அறிவிப்பு அப்படிங்கிறது அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஓட் ஸ்விங் இம்பேக்ட் பார்க்குறோம். நம்ம இது வந்து நாங்கள் திமுகவுக்கு ஏற்கனவே வாக்களிக்கிறோம். நம்ம இது வந்து முன்னாடியே நம்ம கொஸ்டின் 5ல் பார்த்தது, கொஸ்டின் 5 and 6 பார்த்தது தான். ஆமாம், திமுகவுக்கு நான் வாக்களிக்கிற ஏற்கனவே முடிவெடுச்சிட்டோன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி புதுசாக நாங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க போகிறோம் இந்த அறிவிப்புனால அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இந்த இடத்துல அதை போட்டிருக்கீங்க. ஸோ அந்த 2% நீங்கள் சொன்னீங்களே அதே தான். அதாவது கிட்டத்தட்ட 2%, 2.8% இல்லையா? அந்த இடத்துல வந்து அந்த ஸ்விங் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பயனாளிகளுக்குள்ள. ஆமாம், இந்த கேல்குலேஷன் கொண்டு வந்தால் தான் நம்மளால் வந்து நெட் பொலிட்டிக்கல் இம்பாக்ட் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி எடுத்துக்கிறேன் நான். 2300 ரூபா வாங்கிட்டீங்களான்னு கேட்டது ஆமான்னு சொன்னவங்க 55% பேர். அந்த 55% பேர்கிட்ட நீங்கள் கேட்டதில்ல இதனால் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, ஏற்கனவே வாக்களிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களோட பார்க்கும்போது வாங்கினவங்களில் ஒரு 2% பேர் கூடுதலாக இந்த வாட்டி ஓட்டு போடுறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் புரிதல், நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நெட் பொலிட்டிக்கல் இம்பேக்ட் அப்படின்னு ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுவும் சேமா? அது வந்து உங்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறோன்னு சொல்கிற 21%, 21.0 ஏற்கனவே நாங்கள் போடுறதாங்க போகிறோன்னு சொன்னவங்க. ஆமாம், புதுசாக வாக்களிக்கிறவங்களும் 2.85% கூடுதலாக இருக்காங்க அப்படிங்கிறத சேர்த்து அதை தாண்டி சாஃப்ட் அப்ரூவல், அதாவது இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் 21% இருக்காங்க அவங்களுக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. அதை தாண்டி நோ இன்ஃப்ளூயன்ஸ் நாங்கள் வந்து இதுவும் அந்த ஆப்ஷன்ல ஏற்கனவே வச்ச ஒரு இருக்கிறதே தான் இதுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறத, ஸ்விங் எந்த பக்கம் இந்த ஸ்விங் போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு கணக்கீடை நம்ம கொடுத்துருக்கோம். 2வது முறையாக எடுத்து இந்த இடத்துல வைக்கிறீங்க. ஃபைனல் ரிசல்ட் சொல்கிற இடத்துல இதை நீங்கள் வச்சிருக்கிறது இதுதான். ஓகேப்பா. ஸோ இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே கணக்கு, பயனாளிகளில் 2% பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது தான். ஓகே. அலைன்ஸ் லெவல் ஸ்விங் அட்ரிபியூஷன் பேஸ்ட் ஆன் ஓட் இன்டென்ஷன். திமுக தனியாக, திமுக அந்த காங்கிரஸ் கூட்டணி தனியாக எடுத்திருக்கோம், அதிமுக தனியாக, பாஜக கூட்டணி தனியாக எடுத்திருக்கோம். அதெல்லாம் சேர்த்து எவ்வளவு வருது, அதில் எவ்வளவு ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது 5000க்கு முன்பு 5000க்கு பின்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கேட்ட மக்களில் 5000 வாங்குறதுக்கு முன்னாடி 36.89 விழுக்காடு மக்கள் திமுக ஓட்டு போடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 5000 வாங்கின பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 2.85 ஆட் ஆனதுனால 39.74 அது காட்டுது அந்த 2000க்குள்ள. ஓகே. ஏடிஎம்கே லெட் என்டிஏ ஓவரால் அவங்களுடைய கூட்டணின்னு பார்க்கும்போது இந்த 5000 ரூபா வர்றதுக்கு முன்னாடி 33% இருந்தவங்க இந்த 5000 ரூபா வந்ததுக்கு அப்புறம் 1.22 அவங்களுடைய வாக்கு விழுக்காடுலேருந்து குறைஞ்சி 32.28 அது போய் நிற்கிது அப்படிங்கிற அந்த, அதாவது ஏடிஎம்கே ஸ்கீம்ஸை நம்ம ஒதுக்கிட்டு பேசுகிறோம், வெறும் 5000 இல்லை. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதிமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்க இந்த 5000 கிடைச்சதுனால திமுக வாக்களிக்க போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறி இருக்காங்க. அப்போ அந்த 1.22% வந்து திமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோங்கிற இதில் மாறுது. அதிமுகலேருந்து திமுக நோக்கி மாறுது. அது வந்து அதிமுக கூட்டணிக்கான வாக்கு இழப்பாக தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? வெறுமனே அதிமுகவில் என்டையர் கூட்டணி. கண்டிப்பாக. ஓகே. டிவிகேக்கு ஓட்டு போடுற மைண்ட் செட்டில் இருந்தவங்களில் 0.55% தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமால் அட்ராக்ட் ஆகி ஏன் நான் டிஎம்கேக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். என்டிகேக்கு ஓட்டு போடலான்னு இருந்தவங்களில் 0.68% ஆளுங்க தான் லைட்டாக மைண்டு மாறி ஏன் நம்ம திமுக ஓட்டு போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எடுத்த சாம்பிள்ஸ் அடிப்படையில் இந்த மாதிரியான தாக்கத்தை தான் ஏற்கனவே இருந்த திமுக ஓட்டர்ஸ் மத்தியில் என்ன, ஏற்கனவே இருந்த அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில், இப்படி ஒரு கட்சிகளுக்கான ஏற்கனவே இருந்த ஓட்டர்ஸ் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த 5000 ஏற்படுத்தியிருக்கு,
அப்படிங்கிறத தான் இது சொல்லுது. அடுத்ததாக இது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்குது, நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆன்டி ஸ்விங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறீங்க. அது என்ன ஆன்டி ஸ்விங்னா என்ன பிரதர்? இப்போ உங்களுக்கு திமுகவுடைய வாக்குறுதிக்கு மாற்ற அதிமுக சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் நம்ம கேட்டிருக்கோம். அதிமுக வாக்குறுதி கொடுத்ததுனால நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டில் எதாவது மாற்றம் இருக்கா, நீங்கள் வாக்களிக்க போகிற முடிவுகள் எதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்விங் பொட்டன்ஷியல் நம்ம இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம், கேல்குலேஷன் போட்டோம். அதில் சில மாறுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சொல்லுங்களேன். இந்த 2000 ரூபா மந்த்லி அசிஸ்டன்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதில் 25.4% வந்து நாங்கள் அதிமுக போடுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, அதை தாண்டி திமுகவுக்கு நாங்கள் போட போகிறோம்னு சொன்னதுலேருந்து 0.73% இந்த அதிமுக பக்கம் மூவ் ஆகுது. அதே மாதிரி 3 எல்பிஜி ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதில் 16.73% அதிமுக சப்போர்ட்டாக பதில் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி 0.48% வாக்காளர்கள் வந்து நாங்கள் அதிமுகவுக்கு நாங்கள் இதுக்காகவே நாங்கள் போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பென்ஷன் 1200 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் நாங்கள் 2000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால 14.11% பேர் வந்து நான் ஏற்கனவே அதிமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம்னு முடிவு எடுத்திருந்தாங்க. இப்போ அதோட கூடுதலாக 0.40% பேர் அதிமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த அம்மா இல்லம் திட்டம், இலவச வீடுகள், இலவச ஃப்ளாட் அனௌன்ஸ்மெண்ட்காக அதை வந்து ஆதரித்து 19.51% பேர் ஆதரிச்சிருந்தாங்க. இப்போ கூடுதலாக 0.56% பேர் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அதுக்கு 12.89% பேர் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபுளாக கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அதோட 0.37% கூடுதலாக இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ 5000 ரூபா ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2.85 ஸ்விங் வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக போகுது அப்படிங்கிற ஒரு பல்ஸை நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம்னா, இன்னும் இப்போ நீங்கள் மேற்கொண்டு சொன்ன சில ஏடிஎம்கேயோட ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ரோல் 0.4%, 0.5%, 0.3% ப்ளே பண்ணதில் ஓவராலாக இவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் மூலமாகவும் என்னதான் இவங்களுக்கு லாப நஷ்ட கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஆன்டி ஸ்விங் ரெக்கவரி பொட்டன்ஷியல்னு சொல்லி ஒரு விஷயத்த போட்டிருக்கீங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். இல்லை, அது வந்து உங்களுக்கு 5000 ரூபா கொடுக்கப்படுறதுனால 2.85% வந்து திமுகவுக்கு லாபம். அந்த 2.85%இருந்து 2.54% வாக்குகள் வந்து மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு மாறுது. இந்த மற்ற அனௌன்ஸ்மெண்டால ஆமாம், அதிமுக தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதியின் காரணமாக அந்த 2.54% வாக்குகள் வந்து மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்த கடைசி மிச்சம் மீதி 5000 ரூபாய் அவசரமாக கொடுத்து 6000 கோடி செலவு பண்ணதுக்கு ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்க லாபம்னா 0.3%. இதுதான் கணக்கு. 0.3% ஓவரால் ஓட்டிங்ல அப்ராக்சிமேட்டா நமக்கு கிடைச்ச என்ன சொல்றது சாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது 0.3%. இப்போ 37% ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நிறையவே சொல்றேன், 37% அல்லது 35% டிஎம்கே இந்த எலெக்ஷன்ல ஆல்ரெடி வாங்குறதா இருந்துச்சுன்னா இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுனால அது 35.3 மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா இதுதான் கன்க்ளூஷன். அதுவும் ஆஸ் ஆன் பிப்ரவரி, இதுவும் அந்த 10,000 மார்ச் பணம் வரல அப்படின்னு தெரியும் பொழுது, மார்ச் அவனுக்கு பணம் வராது, ஏப்ரல் அவனுக்கு பணம் வராது அப்படின்னு தெரியும் பொழுது இதோடைய என்ன ஓட்டம் என்ன வரணுன்றதை நீங்களே கணிச்சுக்கோங்க. அதுவும் அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய அந்த 10,000 அறிவிப்புக்கு முந்தைய ஸ்டேஜ். ஆமா, இதுவும் நம்ம இதுல கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ நேர் விருப்பம், நேர் எங்கடா இன்னும் வீடியோ பார்த்துட்டு தான் அவங்க சொல்ல போறாங்க, அதுக்குள்ள நீயே சொல்ல நம்ம பேசிக்கோம். அதான் நேர் விருப்பம் என்னன்னா இந்த மக்களுடைய என்ன ஓட்டம் தான் நம்ம பேசிக்கோம். அந்த இல்லைங்க, அடுத்து என்ன வேணும்னு கேட்கறதுக்காக நேர் விருப்பம் சொல்றேங்க. இப்போ எப்படி 5000 ரூபாய் ஸ்கீமுக்காக ஒரு இது பண்ணீங்களோ, இப்போ தேர்தல் அறிவிப்புகள் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேபி ஃபைனல் அதுலேயே அதையும் கவர் பண்ணிடுவீங்களோ? ஐ திங்க் 10,000 ரூபாய்க்கு தனியாக பண்ண வாய்ப்பு இல்லை. ஃபைனல் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம சர்வே எடுக்க போகும்போது காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா பொது இடங்களில் நம்மளால இந்த சர்வே பண்ண முடியல. பொது இடங்களில் பெண்கள் பெரிய அளவில் வரதில்லை. ஆமாம், அவங்கள வீடு போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில இடங்களில் ஆஃபீஸ் வாசலில் சில இடங்களில் பெண்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போது காவல்துறையிட்ட முறையாக பெர்மிஷன் வாங்கியோ அது பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அந்த பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் போய் பெண்களை போய் பார்த்து பேசி அவங்கக்கிட்ட கருத்துக்கள் தெரிவித்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. அதனால் ஃபைனல் சர்வே நம்ம அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபைனல் சர்வே நம்ம ஒன்று எடுப்போம். அந்த சர்வேயில் கம்ப்ளீட்டாக
மேனிஃபெஸ்டோ கவர் பண்ணதெல்லாம் என்ன இருக்குது என்னங்கிறதெல்லாம் அதையும் சேர்த்து பார்த்தாங்க. ஏன்னா இவங்களும் இன்னும் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் ஒருத்தரும் ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டுட்டு இருக்கிறாங்க, விட போகிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணி முடித்த பிறகு 4 கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை, 4 கட்சிகளுடைய வேட்பாளர்கள், 4 கட்சிகளுடைய ஃபைனல் கூட்டணி எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லையா, செட் ஆயிடுச்சு கிரவுண்டு, மேட்ச் பால் ஃபர்ஸ்ட் பால் போட வேண்டியது தான் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஃபைனல் சர்வே எடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக எடுத்து மார்ச் எண்ட் அல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல எதிர்பார்க்கலாமா? தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடும். தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னும் போது மேபி ஏப்ரல் 10 அந்த மாதிரி டைம்ல வரலாம். பாப்போம் பிரதர். முதல்ல உங்களுடைய ரீச், முன்னாடி பண்ண சர்வேயோட ரீச்சுக்கு வாழ்த்துக்கள். 2021 உங்களுடைய ப்ரொடிக்ஷன் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடிக்ஷனா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பயங்கரமா எஃபர்ட் போடுங்க. நிறைய பேர், முன்னையோட இன்னும் அதிகமான பேர் உங்களுடைய சர்வே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பு மக்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, ஏன் அரசியல் விமர்சகர்களும் கூட மற்ற சேனல்கள்ல பேட்டி கொடுக்கும்போது கூட உங்க சர்வேவை ரெஃபர் பண்ணி அவங்க இப்படி எடுத்திருக்காங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட சர்வே வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை முடிவு பண்றதுல ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பண்ணியிருக்கு. ஏன்னா டெல்லியில் காங்கிரஸனுடைய தலைமையிலேருந்து நம்மக்கிட்ட பர்சனலாகவே இந்த சர்வே டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு தான் வந்து தாவேக்காவோட போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்தது. திமுகவை இந்த பாடு படுத்துறதுக்கு காரணமே உங்க சர்வே தான். ரைட்டு. ஸோ நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பார்க்க முடிஞ்சுச்சு உங்களுடைய சர்வே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். எண்ட் ஆஃப் த டே அது அக்யூரேட்டா வரணும். அது என்ன சொல்றது, மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி வந்து எந்த வகையிலும் பயஸ்டா இல்லாம அது ஓப்பனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுடைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஃபர்ட்டை நீங்க போடுங்க. மிச்சத்தை மேல இருக்கிறவனும் முன்னாடி இருக்கிறவங்களும் பார்த்துப்பாங்க. அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். வந்ததுலேருந்து நிறைய பேசிட்டீங்க நண்பர் கிஷோர் அவர்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய எனர்ஜிக்கு. ரொம்ப நன்றி ஹரிஷ் ப்ரோ. நன்றி.